காசி விஸ்வநாதனுடைய அனுக்கிரகத்தில், கைலாசனாருடைய அனுக்கிரகத்தில் நான் காசியிலிருந்து இப்போ சென்னை வந்து இந்த கொரோனாங்கிற விஷயத்தில் வந்து இங்கே சென்னையில் என் பையனோட சேர்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து சில உபாதைகள்லாம், உடம்புல உபாதைகள்லாம் வரப்பட்டது. அந்த உபாதைகள் சம்பந்தமாக பல டாக்டர்களை போய் கலந்துக்கலாங்கிற எண்ணத்தில் இருந்தேன். அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி வச்சுட்டு சென்னை ஆவடி இங்கே வந்து நானே வந்து இருந்து என் உடம்புல சில உபாதைகள் வெகு வருஷமாக 13 வருஷமாக இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் ஒரு செகண்டில் என்னைய ஒரு சேரு மேலே அமர வைத்து உட்கார வைத்து எல்லாம் பார்த்து சற்று கண்ணை மூடி தியானமாக இருங்கள் என்று சொன்னார். அந்த தியானத்தில் இருந்து சில உணர வேண்டிய ஒரு சிந்தனைக்கு ஏற்பட்டது. உடம்புலேயே தண்ணி அறியாமல் உணர்வுகள் ஏற்பட்டு எழுந்த உடனே உடம்புல ஒரு சொடக்கெடுத்தது மாதிரி, உடம்பே ஒரு பிரியான மாதிரி கம்ப்ளீட்டாக பிரித்து வண்டியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆகையினால் அனைவருமே வந்திருந்த ஐயாவை வந்து இந்த விஷயங்களில் கலந்து கொண்டு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிக்கும் அவரால் உங்களை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய முடியுங்கிற இந்த தருவாயில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டு காசி விஸ்வநாதனுடைய அனுக்கிரகத்தில், கைலாசனுடைய அனுக்கிரகத்தில் தெரியப்படுத்துகிறேன். இவர் தான் நம்முடைய கை கொடுக்கக்கூடியவர், தான் என்னுடைய சார்ந்த வைத்தியராக இருக்கக்கூடியவர். தெய்வ பிறவியாக இருக்காருங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். வைத்தியர் கிடையாது, அவர் தெய்வ பிறவியில் இருக்காருங்கிறது நான் சொல்ல முடியும். அதனால் அவர் மூலியமா வந்து அனைவரும் வந்து இதில் கலந்துக்கணும். என்னுடைய பொறுப்பில் சார்ந்தவா எல்லாருக்கும் இதை நான் அனுப்பி வைக்கிறேன். கட்டாயம் வந்து கலந்துக்கலாம். வந்து பலவிதமான இதுகள்லாம் மூலிகை இலைகளை தயார் செய்து கொண்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு பத்தியமாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதை லிக்விடில் கலந்து தண்ணியில் கலந்து அவர் கொடுக்கக்கூடிய பவுடர்களாக இருக்குது. அதை வந்து நீங்கள் பத்தியமாக இருக்க வேண்டாம். நம்மளுடைய நித்தியப்படி கர்மாக்களை வந்து கரெக்டாக ப்ரேயர் பண்ண சொல்கிறாரு அவர் தான். அதில் வேறு ஒன்றும் நமக்கு வந்து வேறு இதெல்லாம் கிடையாது. காலையில் கரெக்டாக டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, படுக்கையில் கரெக்டாக 8 to 9 மணிக்குள்ளே படுத்துறணும். காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்து அந்த நித்திய கர்மாக்களை மன ஜலம் பிரியக்கூடியதுக்கு பண்ணியாகணும். நல்லா பிரமாதமாக உள்ளதாக இருக்கார். அதனால் அனைவரும் வந்து இதில் கலந்து கொண்டு எல்லாம் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு லெவலில் இருக்கார். அந்த லெவலில் உள்ள ஒரு தெய்வ பிறவியாக இருக்கார். அதனால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். சிவாய நமः. மகாதேவ மகாதேவ.